அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 8 நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இந்த 2 பேரை மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு தவறை அவர்களுக்கு திருத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். அதில் அவரை நாம் சோதித்தோம் என்பதை தாவூது விளங்கி கொண்டார். இந்த வழக்கை அவங்க சொன்னதை கேட்டு இவங்க பதில் உரைச்ச உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆஹா, இது நம்மளுக்கு சுட்டி காட்டுற மாதிரில தெரியுது என்பதை போன்று என்ன அவர் அதை உணர்ந்து கொண்டார். தாவூத் விளங்கி கொண்டார். தமது இறைவனிடம் அவர் அதற்காக மன்னிப்பு கேட்டார். மேலும் பணிது சஜிதாவிலும் விழுந்தார். மேலும் தன்னை திருத்தி கொண்டார் என்று அல்லாஹ் இதை தொடர்கிறான். மேலும் எனவே அதற்காக நாம் அவரை மன்னித்தோம். அவருக்கு நம்மிடத்தில் நெருக்கமும் அழகிய தங்குமிடமும் உள்ளது. அவர் தவறை நம்ம சொல்லி காட்டணும் மறைமுகமாக. அதை அவர் விளங்கி கொண்டு அதை அவர் புரிந்து கொண்டு அதற்காக அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டார். அவரை நாம் மன்னித்து விட்டோம். அவரை நம்மிடத்தில் நெருக்கமும் அழகிய தங்குமிடமும் அவருக்கு உள்ளது. நம்மளை நெருங்கி வந்துட்டார். அவருக்கு நான் அழகிய தங்குமிடத்தை தயாரித்து வைத்திருக்கிறேங்கிறத அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். மேலும் தாவூதே, உம்மை பூமியில் வழித்தோன்றலாக நாம் ஆக்கினோம். எனவே மக்கள் மத்தியில் நியாயமான தீர்ப்பு வழங்குவீராக. மன இச்சைகளை பின்பற்றாதீர். அதில் அல்லாவின் பாதையை விட்டும் உம்மை வழிகெடுத்து விடும். அல்லாவின் பாதையை விட்டு வழிகெடுப்போர் விசாரணை நாளை மறுத்ததால் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது 38வது அத்தியாயத்தில் 21லேருந்து 26 வரை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த விஷயத்தை பொறுத்த வரலையும் இதில் நிறைய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் தப்சீர்லேயும் பலவிதமான வரலாற்றுகளிலும் பொய்யாக அவர்கள் பல செய்திகளை இட்டு கட்டியிருக்கிறார்கள். இப்போ அந்த செய்திக்குள்ளே நுழையத்துக்கு நான் விரும்பலை. அது நிறையா இட்டு கட்டியிருக்காங்க. சரியா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மேலேயும் அவங்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலேயும் தப்சீருங்கிற பேரில், விளக்க உரைங்கிற பேரில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஏராளமான கட்டுக்கதைகளை அவர்கள் பேரில் இட்டு கட்டியிருக்கிறார்கள். அதனால் அவர்களை நாம் புறக்கணித்து விட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியது, அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சிருந்திருக்காங்க, அந்த தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டி திருத்துவதற்காக இந்த 2 மலக்குகளை மனித ரூபத்தில் அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த வழக்கை அவர்களுக்கு சொல்லும் போதே அவர்கள் புரிந்து கொண்டு அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான்.